அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா நெல்லிக்காயை நல்லா நாலு நாள் கீத்து போட்டு வச்சுருக்கிறேன். இந்த நெல்லிக்காயை அதாவது எனக்கு சுகர் இல்லை, சுகர் இல்லாதவைங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால இட்லி பாத்திரத்தில் வைக்கணுங்கிறது இல்லை. இப்படி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த காய் வடிக்கிற தண்ணி பாத்திரத்தில் நெல்லிக்காய் நல்லா கழுகி 4 கீத்து போட்டு வச்சுருக்கிறேன். தெரியுமேன்னு தெரியல உங்களுக்கு, வெந்தரப்பாடு காட்டுறேன். பார்த்திங்களா, தெரியுது பார்த்திங்களா? 4 கீத்து போட்டு வேக வச்சுருக்கிற உறவுகளை வேக வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க, மூடி வச்சுக்கலாம். இது ஆவி பிடிச்சாலே போதுங்க, நல்லா வெந்துக்கு. அதாவது பச்சை நெல்லிக்காய் வாய் கூசும், எனக்கு கண்டிப்பாக வாய் கூசும். இப்படி என்ன பண்ணணும், ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் மட்டும் வேக வைங்க, நல்லா வெந்துக்கு. பச்சை நெல்லிக்காய் கடிச்சு சாப்பிட முடியாது, சில பேர்த்துக்கு பல்லு கூசு. இப்படி வேக வச்சுட்டுங்க, கீத்து போட்டு 10 நிமிஷம் வேக வைங்க, பார்ப்போம். வேகட்டு பாருங்க உறவுகளே, எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க. சூப்பராக வெந்திருக்குது. சுடுது, நல்லா சூடு பிடிக்குது. இதுதான் வெந்தது கடையாளுங்க. நம்ம கையில் எடுத்து இப்படி வைக்கும்போது எப்படி சுடுது வருங்க. தண்ணி கொதிக்கிறதுனால எடுக்கவே முடியல. ஒன்று எடுத்துட்டு எப்படியோ, ரெண்டாவதும் எடுத்துட்டேன். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. சூப்பராக வெந்துருச்சு. அதாவது இது ஊறுகாய் இல்லைங்க, இப்படியே சாப்பிட்லாம். இப்படியே ஆற வச்சு இப்படியே சாப்பிட்லாம். சுகருக்கு கண்டிப்பாக நெல்லிக்காய் சாப்பிட்டாகணுங்க. அதுக்காகத்தான் இந்த டிப்ஸு. பச்சையாக சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு வயசானவங்களுக்கு முடியாது, கன்ஃபார்மாக. பல் இல்லாதவங்களுக்கும் முடியாது. சொத்தப்பல் இருக்கலாம், பல் இல்லாமல் இருக்கலாம். வயசானவங்களுக்கு தான் சுகர் அதிகம். இது பச்சை சாப்பிட முடியாதவர்களுக்கு மட்டும் எளிதில் சாப்பிடக்கூடிய செய்முறைதான் இது. நல்லா ஆவியில் வந்துருச்சுங்க. இது ஆற வச்சு இப்படின்னு சாப்பிட்டுக்கலாம். வேறொரு டிப்ஸும் இருக்குதுங்க, சொல்கிறேன் பாருங்க. கடாயை வச்சாச்சு, சிம்மில் தான் வச்சுருக்குறோம் பாருங்க. லேசாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். சும்மா லேசாக போதுங்க, ரொம்ப வேண்டாம். லேசாக கடுகு போட்டுக்கலாம். ஊறுகாய் போட்டோம்னா நெல்லிக்காய் ஊறணுங்க. ஒரு 2